எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பொசிஷன் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC ஸ்டார்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $63,884 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிமாண்ட் ஏரியா இங்கே வரைஞ்சிருப்பேன். ஸோ அந்த டிமாண்ட் ஏரியாவை வந்து கீழே வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, விக்கு மட்டும் தான் விட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து க்ளோஸ் வைக்க முடியல, விக்கு மட்டும் தான் விட்டுருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு அதே ஃபார்மேஷன் தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் கீழே வைக்க வந்தது 62,470 நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு புஷ் கொடுத்துருக்கு மேலே. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியாவில் நம்மளுக்கு வந்து அதாவது இந்த ஹையோ இந்த லோவோ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக கன்சல்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கன்சல்டேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸஸ் வந்து இந்த இடத்துல ஓடின்னு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே அக்குமுலேஷன் ஃபேஸ் தான். ஓகேங்களா? இந்த ஏரியா ஃபுல்லாகவே அக்குமுலேஷன் ஃபேஸ் தான். ஸோ ப்ரைஸு மேபி என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளுக்கு கீழே வந்ததுன்னா இந்த லோக்கு கீழே அதாவது இந்த லோக்கு கீழே வரணும்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்டை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டை பிரேக் பண்ணி கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இந்த லோக்கு கீழே வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு ப்ரைஸ் இந்த ஏரியாலே வந்துட்டு ரிஜெக்ட் ஆனாலோ இல்லைன்னா இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ட் ஆனாலோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் டெய்லியில். ஓகேங்களா? அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையை உடச்சி கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அடுத்து நம்மளுக்கு அதோட இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 இந்த ஏரியாவுக்கு ப்ரைஸு போகும். அதாவது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் ஆகி இந்த இடத்துல போயிட்டு அகெயின் முதலையும் ஒரு புல் பேக்காக கீழே வரலாம். ஸோ அது ஒரு அருமையான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரைஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவும், அதுக்கப்புறம் கீழே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று கேண்டில் ஃபார்மேஷன் என்ன ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்ததுன்னா அந்த ரிஜெக்ஷன் கேண்டில் மட்டுமே நம்ப முடியாது. ஸோ அடுத்து நம்மளுக்கு இந்த ஹையை கட் பண்ணி ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கேண்டில். ஓகேங்களா? ப்ளூ கலர் கேண்டில் தான் இதில் க்ரீன் கலர் கேண்டில். ஸோ இந்த ப்ளூ கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். அது வைக்கமே நம்ப முடியாது ப்ரைஸ் மேலே தான் ஏறப்போகுது அப்படின்றது. ஓகேங்களா? ஒரு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபாலோ அப் கேண்டில் வரணும். ஓகேங்களா? ஃபாலோ அப் கேண்டில் வந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து ஓகே ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு திரும்புது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஃபாலோ அப் கேண்டில் வராத வைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. அது வைக்கும் ப்ரைஸ் இங்கேயும் நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்மாக வந்து நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில். ஆனால் அடுத்த கேண்டில் நம்மளுக்கு ஃபாலோ அப் கேண்டிலாக வரல. என்ன பண்ணிட்டான், லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை மறுபடியும் ஹேண்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ஹையை உடச்சி நின்று இருக்கான். இன்கேஸ் நம்மளுக்கு கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இது ஃபாலோ அப் கேண்டில் ஆகிடும். ஃபர்தராக நம்மளுக்கு அடுத்த கேண்டில் என்ன நடக்கணும்னா ஒரு ரவுண்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். சரிங்களா? அது எப்படின்றது நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஸோ இன்னைக்கு காலையில் நான் ஏந்து பார்க்கும்போது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இத்தீரியம் பார்த்தீங்கன்னா செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இத்தீரியம் பாருங்கள், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் BTC பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு அதாவது நேற்றோட லோலேருந்து எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன். ஸோ நேற்றோட லோலேருந்து இன்னைக்கு காலைல ஹை வைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% தான் ஏறி இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 3.13% தான் ஏறி இருக்குது. ஆனால் இத்தீரியம் பார்த்தீங்கன்னா செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்க. இத்தீரியம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7% கிட்ட மேலே போயிருந்தான். ஸோ ஹை வைக்க பார்த்தா இப்போக்கா 8.5% மேலே ஏறிக்கா. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து நேற்றை விட கம்பேர் பண்ணும்போது BTCயை விட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2.5 மடங்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இத்தீரியம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ 30ஆம் தேதி நம்மளுக்கு வந்து இத்தீரியம் ETF வந்து அப்ரூவ் ஆகி அதாவது BTC ETF அப்ரூவ் ஆயிடுச்சு, இத்தீரியம் ETF அப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்கள ட்ரேட் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இத்தீரியமை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இத்தீரியம் எந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அந்த லெவலுக்கு நம்மளுக்கு ஆல்ட் காயின் வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால ஸோ இங்கேருந்தே வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகலாம். ஆனால் இன்கேஸ் நம்மளுக்கு BTC வந்து அகெயின் நம்மளுக்கு கீழே வந்தோன்னா
இத்தீரியம் இன்னொரு ரவுண்டு கீழே வந்துட்டு கூட மேலே போகலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு ரவுண்டு இப்போ இத்தீரியம் இன்கேஸ் கீழே வந்ததுன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் வந்தால் எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இத்தீரியம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். 4 ஹவர் கேண்டில் பாருங்கள் என்ன ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கு. சரிங்களா? இன்கேஸ் கீழே வந்தோன்னா இது ஒரு டிமாண்ட் ஏரியாவே ஆக்ட் ஆகும். ஸோ டெய்லியில் பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு டிமாண்ட் ஏரியாவே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா $3,138 $3,069. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பிடிசி மேலே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இத்தீரியம் வந்து பிடிசியை விட அதிகமான ஒரு வேகத்தில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு ஆல்ட் சீசன் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா டாமினன்ஸும் நல்லாவே கீழே இறங்கியிருக்குங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிசி டாமினன்ஸ். ஓகே இங்கே இருக்குது. ஸோ பிடிஎஸ்சி டாமினன்ஸ் பாருங்கள் அதுவும் நல்லா புஷ் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ கரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு கீழே விழுது பார்த்தீங்கன்னா அதான் அந்த 57 தாண்டி போவே அவன். சரிங்களா? அங்கேருந்தே கீழே வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த 60 வரைக்கும் போகிறது டவுட்டு தான். இதுக்கப்புறம் டாமினன்ஸ் வந்து மேலே ஏறுறது டவுட்டு தான். பேலன்ஸ் டாமினன்ஸ் கீழே தான் வரணும். ஸோ டாமினன்ஸ் வந்து அதிகபட்சம் எவ்வளோ தொழில் கீழே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 43 ரேஞ்ச். ஓகேங்களா? இங்கே ஒரு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் டிமாண்டு. ஓகேங்களா? இந்த 43 ரேஞ்சுக்கும் வரணும். இந்த 43 ரேஞ்சுக்கும் வரும்ன்றது எதிர்பார்க்குறேன். ஸோ இது இங்கே இறங்கினா தான் நம்மளுக்கு இத்தீரியம் நல்லா பம்ப் ஆகும், ஆல்ட்டு காயினும் நல்லா பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ட்டு காயின் வந்து கொஞ்சம் மெதுவாக வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டல் முக்கியங்க. இன்றைக்கி கேண்டல் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து நம்மளுக்கு டெய்லியில் பார்த்தீங்கன்னா நேற்று கேண்டலோட ஹைக்கு மேலே போய் கேண்டல் கட்டாகி க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஒரு ஃபாலோ அப் கேண்டலாக அமையணும். நேற்றோட ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63,931. ஓகேங்களா? ஸோ 64,000க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் இன்றைக்கி கேண்டல். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெலகிராமில் வந்து ரெகுலராக நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து நடக்கிற அந்த 4 ஹவர் கேண்டலை வச்சு நான் வந்து ரெகுலராக வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டாம் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன்லைன் சிஸ்டம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஓன்லைன் பண்ணிட்டு நாங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.